நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப திருப்தியாக முடிஞ்சுதுங்க. எல்லாருக்குமே மகாலட்சுமி தாயோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நான் ரெடி பண்ண நெய்வேத்தியத்தில் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான். ஃபஸ்ட் டைம் கடையில் வாங்கின மாவு வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். 1/2 கிலோ மாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு சுடுதண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு பூர்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை தான் வச்சு நான் ரெடி பண்ணியிருந்தேன். நிலக்கடலை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் தருன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இது கூட நாட்டு சக்கரை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட வந்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டு இல்லை கையில் கூட நம்ம ஷேப் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு லைட்டாக ஆயில் இல்லை கீ ஆட் பண்ணிவிட்டு பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. எனக்கு தாங்க ஒரே டவுட்டாக இருந்தது மாவு வெந்திருக்குமா அப்படின்னு. பட் பசங்க சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முழு மனசோட அன்போடு பண்ணால் எல்லாமே நல்லா தான் வருங்க. நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.